ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் அப்படிங்கிறது தான். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி கொடுத்த கவிதை, அந்த ஒரு வரைஞ்சி கொடுத்த ட்ராயிங்காக இருக்கட்டும், வாங்கி கொடுத்த சாக்லேட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் சேமித்து நோட்டில் வச்சுருக்கேன். அதில் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும்போது நான் எடுத்து பார்ப்பேன். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி நோட்டை எடுத்து பார்த்தேன். காட்டலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எழுதி கொடுத்தது. படிக்க ஆசையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு எப்போ எழுதி கொடுத்தாலும் நமக்கு அதை. இது என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த சாக்லேட் பேப்பர்ஸ். இது என் ஃப்ரெண்டு எழுதி கொடுத்த கவிதை. எழுதி கொடுத்துட்டு ஒரு ட்ராயிங்கும் வரைஞ்சி கொடுத்தாங்க. அதுதான் வந்து நான் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் நோட்டில் பத்திரமா. இந்த ஸ்கூல் புக்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன். என்னோடய பொண்ணு பாப்பா கொஞ்சம் கிறுக்கி வச்சுருக்கா. அதனால தான் கொஞ்சம் இதாக தெரியுது. விவேகானந்தரோட சிந்தனை துளிகள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் சிந்தனை துளிகள்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். என் பொண்ணை கூட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்து நான் விவேகானந்தர் வேஷம் தான் போடணுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். ஏன்னா எனக்கு விவேகானந்தர் சொன்ன இந்த துளிகள் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். இதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு படித்து காட்டி வீடியோ போடுறேன் உங்களுக்கு. சொல்லும்போது தான் அதோட அர்த்தம் புரியும் உங்களுக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதனாக வாழ 10 அம்சங்கள் சொன்னாங்கல்ல, அதுதான். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இந்த 2 சாங்ஸும் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா இப்போ அடிக்கடி கேட்பேன் ஸ்கூலில் வந்து. ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் இந்த 2 பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட சொல்லி தருவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுவும் ஒரு ஃபேவரெட் சாங் தான் ஸ்கூல் படிக்கும்போது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த பாட்டெலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஃபேவரெட் சாங் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு. இதுவும் ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். இதெல்லாம் நான் வரைஞ்ச ட்ராயிங்ஸு ஸ்கூல் படிக்கும்போது. இது வந்து ஒரு சினிமா பாட்டுலேருந்து பிடிச்ச 2 லைன்ஸ் அப்போ ஸ்கூல் படிக்கும்போது பிடிச்சதை வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும். இதுவும் நான் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் தான். இது வந்து எங்கள் அக்கா பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது அது புக்கில் இருந்த ஒரு பாட்டு பிடிச்சிருந்தது. அதனால் நான் அதையும் எழுதி வச்சேன் நல்லா இருக்குன்ட்டு. இதுவும் ஒரு கவிதை தான், அம்மாவை பற்றி கவிதை. இந்த கவிதை நல்லாயிருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் வர நம்ம இந்த ரோமு, ரேமு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அதெல்லாம் வச்சு ஒரு அம்மாவை பற்றி ஒரு கவிதை நல்லாயிருக்கும். அது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து காட்டுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது இது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட். கீழே உள்ள 4 லைன் வந்து நான் நினச்சிட்டே இருப்பேன் எப்பயுமே. இதுவும் ஒரு ட்ராயிங் தான். டாகு லைட்டாக தெரியுது பென்சிலில் வரைஞ்சிருக்கிறதுனால.